சின்ன விஷயத்துக்கே கோபம் வருகிறதா? உடல் சொல்லும் எச்சரிக்கை. அடிக்கடி கோபம் வருவது ஒரு குணம் அல்ல, அது உயிர் சக்தியின் பற்றாக்குறை, உடல் சோர்வின் வெளிப்பாடு என்றுதான் கூற வேண்டும். கோபக்காரன் என்பது ஒரு அடையாளம் அல்ல, உயிர் சக்தியின் பற்றாக்குறையால் மனம் தன்னை பாதுகாத்து கொள்ள வெளிப்படுத்தும் எச்சரிக்கை உணர்வே கோபம். எளிதில் கோபம் வராத மனிதர்களிடம் உயிர் சக்தி நிறைந்திருக்கும். அவர்களுக்கு கோபம் வருகிறது என்றால் அதில் ஒரு நியாயமான காரணம் இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட பெரியதாக கோபம் வருகிறதா? உறக்கம் பற்றாக்குறை, எப்போதும் எச்சரிக்கை உணர்வு, உடலும் மனமும் சமநிலையில் இல்லாமல் இருப்பது போன்றவை காரணமாக உள்ளது. இவையெல்லாம் ஒன்று சேரும்போது மூளை ஆபத்தான நிலையில் உள்ளதாக உணர்கிறது. இதனால் முதலில் எரிச்சலும் பிறகு கோபமும் வருகிறது. ஒரு சின்ன சொல், சிறிய செயல், கொஞ்சம் தாமதம், இதுவே போதும் இவர்களுக்கு கோபம் வந்துவிடும். கோபம் வரும்போது முதலில் நடப்பது என்னவென்று தெரியுமா? மூளை உடலுக்கு அவசரகால நிலையை பிறப்பிக்கும். அறிவின் செயல்பாடுகள் முடக்கப்படும். பூட்டி வைத்திருந்த சண்டையிடும் ஹார்மோன்கள் வெளியேறும். உயிர் சக்தி முழுவதும் கோபத்தின் பாதையில் திரும்பும். தெரியுமா தெரியாதா? அந்த நேரத்தில் அவர்களிடம் அன்பாய் பேசினாலும் சரி, பொறுமையாக பேசினாலும் சரி, அறிவுரை கூறினாலும் சரி, எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். கோபம் வரும்போது ஒன்றை நினைவில் வையுங்கள். அடிக்கடி கோபம் வந்தால் உங்களின் மதிப்பை இழப்பீர்கள். உங்களின் கோபத்தை மற்றவர்கள் மதிக்க வேண்டும். அது எப்போது நடக்கும் தெரியுமா? சொன்னா கேட்க மாட்டியே. எப்போதாவது வரும் கோபத்திற்குத்தான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அடிக்கடி வரும் கோபம் விஷம். உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் தீமையை மட்டும்தான் தரும். எப்போதாவது வரும் கோபம் மருந்து. அது எல்லோருக்குமே நன்மை பயக்கும்.